அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தென்னகம் விஷ்ணு அப்படிங்கிறவரை நல்லாவே தெரியும். அவரை பார்த்திங்கன்னா இன்னைக்கு கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத எதையுமே சொல்லலை. அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கிறதுக்கான ஒரு ஸ்லைடை நான் போடுறேன். பார்த்திங்கன்னா அவர் அவர் ஏதோ ஒரு இதில் வேறு இருந்திருப்பார் போல இருக்குது. ஏதோ ஒரு சின்ன போஸ்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல கட்சியில். அதுலேருந்தும் தூக்கியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அடிப்படை உறுப்பினருங்கிற இதுலேருந்து தூக்கியிருக்காங்க. இது ஏன்டா தூக்குனாரு? எனக்கு தென்னகம் விஷ்ணுவை நான் அடிக்கடி ஒரு வீடியோக்குள்ளே எப்போயாவது தேவைப்படும் போது பார்ப்பேன். அப்படி நான் கடைசியாக அவருடைய ஒரு 6-7 வீடியோக்களை நான் தொகுத்து எடுக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா பாரிசாலனை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பாரிசாலன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை காட்டிக்கிறாரு. அவர் உண்மையிலே ஒரு தமிழ் தேசியவாதி தான். அவரை இந்த தமிழ் முருகனா கடவுள் அப்படிங்கிற டிபேட்டுக்கு விக்கி கூப்பிட்றாரு. அதாவது தமிழ் கடவுள்னு சொல்கிறோட அவர் முப்பாட்டான்னு சொல்லி பேசும்போது 2 பேருக்கும் கிளாஷ் ஆகி அது நடக்குது. அதில் சில வார்த்தைகள் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லாரியுடன் மோது பாரியுடன் மோதாதே அப்படின்லாம் அதை இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? இதை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டுக்கு பாரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அவரை பற்றின ஒரு 3 வீடியோக்களும் ப்ளஸ் அவர் வாழ்த்து தெரிவித்து ஒரு ஃபோட்டோ சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதை எப்போ எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. முன்னாடி எடுத்தாரா இல்லை இப்போ சந்திச்சு எதுவும் எடுத்தாரான்னு தெரியல. இந்த காரணங்க ஏதாவது இது நடந்து ஒரு 4 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அவர் கட்சி எடுத்துக்கிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் நம்மளுடைய நட்பு சக்திகள் எல்லாத்தையும் எதிரிகளாக மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்படி கட்சி வளரும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் நாம் தமிழர் கட்சியை ஒரு சில விஷயங்கள்லாம் ஆதரிக்கிறேன். தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய நல்ல ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன் அதை. ஆனால் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. முதல்ல நம்மளுடைய நோக்கங்களை பார்க்கணும். எதற்காக அவர் பாரிசாலனை ஆதரித்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். பாரிசாலன் மட்டும் வேறு யார்? அவரும் ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர் தான். கருத்து முரண் காரணமாக வெளியே போயிட்டார். அது ஒரு பெரிய கதை. அது பாரிசாலனை சொல்லியிருப்பார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் தேசியவாதியை இன்னொரு தமிழ் தேசியவாதியை ஆதரிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை கட்சியிலேருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தென்னகம் விஷ்ணு அவர் அது வருத்தப்படுவார். இருந்தாலும் தெரியும் அவருக்கு திரும்பி நம்மளை கட்சியில் சேர்த்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறையா பேரை கட்சியிலேருந்து நீக்கி திரும்பி இணைச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சாட்டை துரைமுருகன். ஆனால் சாட்டை துரைமுருகனை தூக்குனதுக்கான காரணம் அவருடைய வாய். அதையும் அவரே ஒத்துருக்கார். தேவையில்லாமல் நான் பல வார்த்தைகளை பேசி சில விஷயங்களை தவறு செஞ்சனால என்னை கட்சியை விட்டு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே தென்னகம் விஷ்ணு என்ன செஞ்சார்? ஏதாவது தவறான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரா? கிடையாது. ஏதாவது குற்றவாளியாக ஆகிட்டாரா? ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸோ இல்லை திருட்டு கேஸோ அந்த மாதிரி தான் கேஸ் அவர்களும் போட்டாங்களா? கிடையாது. அவர் பண்ண ஒரே விஷயம் பாரிசாலனுக்கு ஆதரவு தெரிவித்தது. பாரிசாலனை நம்பலாமான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோவை நான் இன்னும் முழுசாக பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு தென்னகம் விஷ்ணு வேறு எதுவுமே செய்யலை. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நீங்கள் கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப தப்பு. ஆனால் நீங்கள் எந்த விதமான இதையுமே தெரிவிக்கலை. நான் இந்த காரணத்துக்காக தாங்க அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்கோம் இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு தெரிவிக்கலை. நான் பார்த்த வரையும் தெரிவிக்கலை. தென்னகம் விஷ்ணுவுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக தன்னை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை நாளைக்கு வீடியோ போடும்போது அவர் சொல்லலாம். நான் ஒரு வீடியோவை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பல முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு இதில் நேற்று தான் சீமான் வேறு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், கட்சியின் போக்குக்கு வரலை அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க அப்படின்னா கட்சியை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு. என்ன உங்கள் போக்குக்கு வரணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. உங்கள் போக்கில் தான் எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி தாவேக்காவை சில இடங்களில் திட்டாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறது